கர்த்தரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் இந்த நாளின் கால வேளையிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்ட அந்த நல்ல ஒரு மாறாத வார்த்தை என்னவென்றால், என் கிருபை உனக்கு போதும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், மகனே மகளே, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம், என் கிருபை உனக்கு போதும். கர்த்தருடைய கிருபை ஒரு மனிதனை வாழ வைக்கும். கர்த்தருடைய கிருபை ஒரு மனிதனை தப்புவிக்கும். கர்த்தருடைய கிருபை ஒரு மனிதனை தாங்கும். கர்த்தருடைய கிருபை ஒரு மனிதனை உயர்த்தும். கர்த்தருடைய கிருபை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்தும். அப்படிப்பட்ட அந்த கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கிருபையினாலே சுகத்தை பெற்றுக்கொள்வீங்க. கிருபையினாலே உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை பெற்றுக்கொள்வீங்க. ஆண்டவருடைய கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவதற்கு நமக்கு தகுதி கிடையாது. ஆனாலும் ஆண்டவர் அவருடைய தயவினால் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த கிருபை தந்திருக்கிறார். அந்த கிருபை ஒன்றே போதும். அந்த கிருபை நிச்சயமாய் உங்களை உயர்த்தும். அந்த கிருபை நிச்சயமாய் உங்களை மேன்மைப்படுத்தும். இந்த இயேசுவின் கிருபையை நான் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு முன்பதாய் உங்களை தாழ்த்துங்கள். அவர் தம்முடைய கிருபையை தருவார். அந்த கிருபை உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி உங்களை இந்த பூமியிலே வாழ வைக்கும். ஆகவே தான் பவுல் ஆண்டவரை பார்த்து கேட்ட பொழுது பவுலை பார்த்து இயேசு சொன்ன வார்த்தை அதுதான், பவுலே, என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி ஆண்டவர் பவுலை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தினார். அதே ஆண்டவர் இன்றைக்கும் ஆண்டவரே என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, என் கிருபை உனக்கு போதும். அது உன்னை பலப்படுத்தி உன்னை சமாதானப்படுத்தி உன்னை ஆசீர்வதிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல தகப்பனே, நீ தந்த வார்த்தையின்படி உம்முடைய கிருபையினால் நாங்கள் ஸ்திரப்படத்தக்கதாய் அற்புதங்களை செய்யுங்க. வியாதிகள் விலகட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும், கண்ணீர் கலக்கங்களை மாற்றி போடுங்க. உங்கள் கிருபையினால் ஜனங்களை தொட்டு ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.